இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதுக்கு வந்து சொரக்காய் பிஞ்சானதாக எடுத்துக்கோங்க, கழுவிட்டு தோல் எடுத்துருங்க. நான் இன்றைக்கி பாதி சொரக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த விதை இருக்குல்லையே அதையும் எடுத்துருங்க. இப்போ கேரட் துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, சின்ன துண்டு கேரட் துருவினது, பச்சை மிளகா, இஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஜீரகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள், குருமிளகு பொடி, உப்பு கலந்து விட்டுருங்க நல்லா. இப்போ இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு, என்னோடய கப்பு அளவு 250 ml கப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த மாவில். மாவு வந்து கட்டியாக வேணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. 3/4 1 கப்பு தண்ணி தேவை இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், வெள்ளை எள்ளு வெடிச்சோன்னே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 கரண்டி மாவு இந்த மாதிரி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃப்ளாட்டாக திக்காக வேணும் நம்மளுக்கு. மூடி போட்டு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் திறந்து பார்த்துட்டு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்படியே திருப்பி போட்டு கொடுங்க. நல்லா வெந்துடும் உங்களுக்கு அடிப்பக்கம். திருப்பி போட்டு அந்த திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வேகணும். திறந்தே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகி வந்திருக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நடுவில் 4 ஸ்லைஸாக. அப்போ நல்லா உள்ளேயும் வேகும். இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியானு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதை வந்து சட்னியோட சர்வ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.